ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு சூப்பரான வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நாம் ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் மாலப்பட்டிக்கு நியர்பையாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1900 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. ஒரு மாடர்னான லக்ஸரியான டியூப்ளெக்ஸ் வில்லாவை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து நமக்கு சதுரடி வந்து ரேட்டே போய்கிட்டு இருக்குது. அது நத்தப்போகிற சைடாக இருக்கட்டும், இல்லை செட்டிநாயக்கம்பட்டியாக இருக்கட்டும், இல்லை சீலப்பாடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் 1000 ரூபாய்க்கு மேலே வந்து மார்க்கெட் ரேட்டு வந்து போயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பார்க்கும்போது ஒரு நார்மலான வீட்டுக்கு வந்து 2200 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி லக்ஸரி வில்லா, டியூப்ளெக்ஸ் வில்லாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3100 ரூபாய்க்கு மேலே தான் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 55 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு தரமான டியூப்ளெக்ஸ் வில்லாவை சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 3 வீடு. இந்த 3 வீட்டில் 2 வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். இந்த வீட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸு கூட இருக்காது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்லேருந்து நியர்பையாக நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் ரோடு. இது போக இந்த வீட்டுக்கு லோன் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எந்த பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 90% நம்ம லோன் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக ரிவ்யூ பண்ணி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெட்டல் கேட். இந்த மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 20க்கு 12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியாவை நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் போர்வெல் அண்டு வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்க அப்படின்னா 750 அடியிலையும், வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. 2 இனோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேசியஸாக கிடச்சிருக்கு. அடுத்ததாக வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பால்கனி ஏரியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸுக்காக மெட்டல் கேட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை. இந்த ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டீ குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக மேட்ச் பண்ணி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. டிவி யூனிட் ப்ரொவிஷனும் நமக்கு இந்த லிவிங் ஹாலில் வந்து நமக்கு கிடச்சிருது. அதே போல் லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைடு கார்னரில் நமக்கு கிச்சன் ஏரியா ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் இதில் கிச்சனுக்கு மட்டும் மாடலர் அரேஞ்ச்மெண்ட் கிச்சன் நான் பண்ணணும் அப்படின்னா இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரிண்டட் டைல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டில் வந்து செல்ஃப்ஸை கொடுத்து அதுலேயும் வந்து கபோர்டு ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு கீழேயே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டி வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க செல்ஃப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் ஆரோ வாட்ரு, எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டி, ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி, அதே போல் கிச்சனுக்கு வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பேசனும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனில் வாஷ் பேஷன் வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பூஜை ரூம் கிடச்சிருது. அதே போல் அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு மாடர்னான ரெயின் வாட்டர் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஒரு அழகான செட்டப்பில் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைரெக்டாக மேலேருந்து ரெயின் வாட்டர் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோட ஒரு கார்டனிங் ஏரியா ப்ரொவிஷன் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை இதில் வந்து அட்ராக்டிவாக சேர்க்கறதுக்கு தகுந்த மேனிக்க
எல்இடி லைட் கலர் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து கிளாஸு இது எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மழை காலத்தில் நம்ம உள்ள கார்டனிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் அண்டு அதுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதுலேயும் லாஃப்ட்டில் வந்து கபோர்டு ஒரு கொடுத்து அது கீழேயே தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செல்ஃப்ஸும் கொடுத்து வெளியில் நமக்கு டோருமே கொடுத்துருக்காங்க. இந்த மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு கீழே நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அவுட்டர் டாய்லெட் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஃபோர்மெண்டன் க்ளோசெட்டு, வாஷிங் யூனிட்டு, ஷவரிங் யூனிட்டுன்னு தேவையான ஃபெசிலிட்டியோட எல்லாமே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 22 பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸுக்காக எஸ்எஸ் மெட்டல் கேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்கும் நமக்கு ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து இந்த அவுட்டர் டேர்காஸ்ட்டில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு 2 பெட்ரூம் கிடைக்குது, ப்ளஸ் வந்து பால்கனி ஏரியாவும் கிடைக்குது. இந்த வீட்டோட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க விண்டோஸாக இருக்கட்டும், அதே போல் ஜன்னல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் நமக்கு பாத்ரூமும் அதுக்கு அங்கிட்டு வந்து பெட்ரூமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் இருக்கிற ஃபெசிலிட்டி மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் தேவையான செல்ஃப்ஸு அண்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஏசி ப்ரொவிஷனோடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே A to Z வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இதோட சைஸ் வந்து 16க்கு 14 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக நமக்கு கிடச்சிருது. அதே போல் தனியாகவே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமும் ப்ளஸ் வந்து அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட A to Z வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டு அப்படின்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்கும் ப்ளஸ் அதோட வந்து வாஷ் பேசனும் நமக்கு உள்ளே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 3 பெட்ரூம்லேயே வந்து தனித்தனியாக வந்து ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பேக் டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அழகான பால்கனி ஏரியா ப்ரொவிஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் மெட்டலை பிளெண்ட் பண்ணி டஃபன் கிளாஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த வீட்டுக்கு வந்து அவுட்லுக்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் டேங்க் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபைனலாக மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த வீட்டோட சரௌண்டிங் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அமையும். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த இந்த வீடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கணும்னு விரும்பிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு வாங்கித்தரோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.